முடியாத ஒரு விஷயம். ஏன்னா வந்து இந்த பார்க்கிங் படம் வந்து முதல்ல ப்ரெஸ் ஷோ இங்கே தான் போட்டாங்க. அப்போது வந்து இந்த ப்ரெஸ் பீப்புளும் இவங்க மீடியா எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்து ஒரு வெளியிலேருந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சி இந்த படம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த மேடையில் முதல்ல அந்த படம் போடுறதுக்கு முன்னாடி வந்து நான் அவங்ககிட்ட நான் தான் இந்த படத்தோட டைரக்டர், இந்த மாதிரி இந்த படம் பண்ணியிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு அதே மேடையில் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழிச்சு அந்த படத்தை திருப்பி ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு 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 அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஸோ அதில் வந்து இங்கே பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது அதான் ஃபுல்லாக ஃப்ளட்டு. ஸோ சென்னையோட சுச்சுவேஷனே வேறையா இருந்தது. அந்த டைம்ல நிறைய தியேட்டர்லாம் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ நிறைய அந்த ப்ரெசன்ட் மீடியா வந்து இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க, இது வந்து நாளைக்கு ஓடிடியில் இந்த படம் வரும்போது தியேட்டரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க, ஸோ படம் பாருங்கன்னு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் இதை வந்து ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை கொண்டு போகணுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போனதுக்கான ஒரு பெரிய பங்கு உங்களுக்கு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து நல்ல ஒரு ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தாக இந்த படம் நல்லா ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இந்த படத்துக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னா அது இது வந்து எனக்கு சந்தோஷத்தை தாண்டி இது அதிக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்கும்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு கவிதா மேம் வந்து ஒரு 1.5 இயர்ஸாக எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க நானும் அவங்க ஒரே ஊருன்னு எனக்கு தெரியாது. அப்போது ஏதோ ஊரில் ஏதாச்சும் மீட் பண்ண ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ அப்போலேருந்து அவங்க வந்து ரொம்ப எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஆர்வமாக எதாக இருந்தாலும் பகிர்ந்துப்பாங்க. அந்த ஒரு 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 என்ன எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க தான் வாழ்த்து சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு அவங்க கூடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, நான் இது இது எப்போ என்ன நடக்குது எந்த டைம்லாம் எனக்கு தெரியல மேம், நீங்கள் எப்போனாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடும் அப்படின்னு. இதை கலந்துக்கிட்டது எல்லாரையும் இங்கே எல்லாரையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சிம்ரன் மேம் ரீசெண்டாக டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு படம். ரொம்ப லேட்டாக தான் அந்த படத்துக்கு நான் தியேட்டரில் போய் பார்த்தேன். ஆல்மோஸ்ட் அந்த படம் எல்லாருமே பார்த்துட்டாங்க. அப்போ அந்த அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கிறதுனால ஒரு சின்ன கேப் கிடைக்கும் போது அந்த படத்தை போய் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் கழிச்சு தான் அந்த படத்தை போய் பார்த்தேன். பட் தியேட்டர் ஃபுல்லாக இருந்தது. எல்லா ஆடியன்ஸும் ரிப்பீட் வாட்சா வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஒரு பயங்கர ப்ரெஷர் மத்தியில் அந்த படத்தை பார்க்கும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு ரிலாக்ஸாக ஒரு ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல் இருந்தது. படம் ஃபுல்லாக இவங்க மேடமோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், சசிகுமார் சாராக இருக்கட்டும், அந்த படத்துக்கு இன்னைக்கு 100வது நாள் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ. அண்ட் இந்த மாதிரி புதுமுக இயக்குநர்களும் சின்ன சின்ன படங்களுக்கும் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்குறவங்களுக்கு பெரிய நன்றி. அண்ட் இது கண்டினியூஸாக இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்து சின்ன சின்ன படங்களையும் வந்து பெரிய இடத்துக்கு அதிக லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ என்ன இங்கே இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்யூ மேம், அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.